Assalamualaikum, welcome to our channel புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம கிளாஸ் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 8ல் இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரிட், அதோடைய பார்ட் 1. அதாவது ஃபஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு 6 டிசைன்ஸ் மட்டும் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ கிரிட்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே நம்ம போடுற டிசைன் தான் வந்து கிரிட்ஸ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்துடலாம். நான் வந்து இங்கே இப்போ பென்சிலில் வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம கையில் போடும்போது வந்து லைக் அந்த பாக்ஸ் மாதிரியான ஷேப் நம்மளுக்கு வருமானு தெரியாது, ஒரு டிசைன் பொறுத்து தான். ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி வந்து செக்ஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் கேப் அதிகமாக. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் அந்த செக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டிசைனில் வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து போல்ட் பண்ணுறோம், அதாவது தின்னாக இருக்கிறத திக்காக மாற்றுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃபஸ்ட் லைனை நான் திக் பண்ண மாதிரி அதை ஒட்டியே நம்ம வந்து இன்னொரு லைன் போடலாம். இல்லை எனக்கு இன்னும் அது வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்பியும் கீழே வந்து தனியாக ஒரு லைன் போட்டுட்டு அதை வந்து நம்ம ஃபில் பண்ணோம்ல திக் லைன்ஸ் போடும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து இதையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸுமே வந்து இப்போ நம்ம வந்து போல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் போல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்க டிசைனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த பாக்ஸ்குள்ளேருந்து 4 லைன்ஸ் வந்து நம்ம இப்போ போடணும். லைக் குட்டி குட்டியாக அது வந்து கனெக்ட் ஆகக்கூடாது, பட் சும்மா ஹாஃப் மட்டும் போட்டுட்டு அந்த பாக்ஸோடைய ஷேப்லேயே வந்து அந்த கார்னர் மட்டும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி நம்ம வந்து அதை நம்ம அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு பூ மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா பாக்ஸஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். அந்த கோடு போட்டதுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே அந்த பூ ஷேப்பில் அப்படியே நம்ம அதை லைட்டாக அதுக்கு நம்ம கொஞ்சம் அழுத்தி பார்டர் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஃப்ளார் ஷேப்பில் வந்து அந்த கிரிட் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட் வந்து இது தான். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த கிரிட்குள்ளே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லா இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு அந்த 4 லைன் போட்டுட்டு அந்த 4 லைனை வந்து இப்படி இன்டர்செக்ட் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு பூவாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் லைன் போட்டு அப்படியே அழகாக அந்த பாக்ஸ் எண்டு வரைக்கும் போய் நம்ம அதை கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும் அந்த பூவுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன், இது வந்து ஒரு செக்ஸ். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸஸையுமே வந்து நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் எந்த இடத்துல கையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து வர கிளாஸில் வந்து நாங்கள் சொல்லி தந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு செக்ஸ் டிசைன் வந்து கிடச்சிரும், கிரிட் டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் கிரிட் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் கிரிட்டுக்குமே வந்து சேம் அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். ஒன்று வந்து ஸ்லீப்பிங் லைன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீப்பிங் லைன்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ஸ்கேலில் ட்ரா பண்ணது வந்து 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர், வித் வந்து 5 சென்டிமீட்டர், அப்படி தான் நான் வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் நம்ம வந்து அழகாக போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லைன்ஸை திருப்பியும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் டபுள் லைனை நம்ம இப்போ தான் போட போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லா தின் லைன்ஸ் கூடயும் இன்னொரு டபுள் லைன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ டபுள் லைன்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக 2 லைனும் ஒட்டிடாமல் பார்த்து ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நம்மளால் நீங்கள் வந்து 10 டைம்ஸ் போடுங்கன்னு நான் சொன்னாலும் உங்களால் போட முடியாது, ஏன்னா கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போதே நான் வந்து ஒரு 3 பேப்பர்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு 4 டிசைன் போட்டதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு, கையில் பட்டுருச்சு. ஸோ அதனால் நானே வந்து ஒரு 3 பேப்பர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. சரிங்களா? அது வீடியோ எடுக்கும்போது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து டபுள் லைன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா, ஒரு 2 லைனும் ஒன்றா வரும்போது அந்த கேப்பில் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி டாட் வச்சு ட்ராப்ஸ் இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு பூ டிசைன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிசைன். ஸோ செகண்ட் கிரிட் மாடல் வந்து இந்த டிசைன் தான். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே டாட் வச்சு இப்படி உள்ளே இழுத்துடணும், அந்த 2 லைனும் சேர்கிற இடத்துல அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணும். சரிங்களா? ட்ராப்ஸ் வச்சிடணும். ட்ராப்ஸ் போடும்போது அது கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம அதை சேர்க்காமலுமே அது வந்து நல்லா தான் இருக்கும். வெறும் டாட் மட்டும் நம்ம 4 சைடும் டாட் வச்சோம் அப்படின்னாலுமே அந்த டிசைனுமே கூட பார்க்க சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். 1 டைம்ஸ் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வர வரைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பேப்பரில் நல்லா வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு யாராவது கையில் வந்து லைக் அந்த இது இருக்கும்ல, நம்மளுடைய கை வந்து உள்ளங்கை இல்லாமல் உள்ளங்கைக்கு கீழே நம்ம வாட்ச் எல்லாம் போடுவோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் போட வேண்டாம், லைக் 2 லைன்ஸ் மட்டும் போட்டு அதுக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான டிசைன்ஸை. ஸோ அது வந்து அந்த இடத்துலலாம் போட வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் போடுறப்போ நம்மளுக்கு டிசைன் கை ஃபுல்லாக நம்ம நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி கிரிட் டிசைன் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஒரு கிரிட் டிசைன் போட்டுட்டோம் அப்படின்னா கை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த டிசைன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து இந்த டிசைன் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு பண்ணுறதுனால இந்த கார்னர்ஸ்லாம் வந்து எனக்கு 2 பெட்டல்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ நம்ம கையில் போடும்போது அந்த இடத்துல இடம் இருந்தால் நம்ம போடுவோம், இல்லைன்னா நம்ம விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் கிரிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு 2மே வந்து என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன். இப்போ நம்ம வந்து கிராஸ் லைன் பார்க்குறோம். சரிங்களா, கிராஸ் லைனில் நம்ம வந்து இப்போ கிரிட் போட போகிறோம். ஸோ அந்த கிராஸ் லைன் போட்டுட்டு அதை கொஞ்சம் திக்கும் பண்ணிடுங்க, போல்ட் ஆக்கிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கிராஸ் லைன்ஸ் போட்டுட்டோம். ஓகே, எல்லா கிராஸ் லைன்ஸுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு தின் லைனாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை திக் லைனாக மாற்றிடணும். அண்ட் இப்போ வந்து நடுவில் இன்னொரு கிராஸ் லைன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்லாண்டிங்கில் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிசைன் போடும்போது கரெக்டாக வரும். சரிங்களா, ஸோ இந்த டிசைன்ஸில் வந்து இந்த லைன்ஸ் மட்டும்தான் வந்து திக்காக இருக்கணும். ஸோ அந்த சென்டரில் இருக்க லைன் வந்து திக்காக தெரியணும். அண்ட் இப்போ நம்ம போட போகிறது வந்து தின் லைன், அதை ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஸோ மொத்தமாக ஒரு லைனில் வந்து 3 லைன் வருது. 1 திக் லைன், 2 தின் லைன். சரிங்களா, திக் லைன் வந்து சென்டரில் இருக்கணும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து என்ன இருக்குது, தின் லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த தின் லைன் வந்து க்ளம்ஸியாக ஆனாலுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம போட போகிற டிசைனுக்குள்ளே வந்து அது மறைஞ்சிரும். ஸோ இது அவுட்லுக் வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ திருப்பியும் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய கிராஸ் லைன்ஸையும் வந்து நம்ம 3 லைன்ஸ், அதாவது தின் லைன்ஸ் போட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஃபில் பண்ண போகிறோம். முன்னாடி பின்னாடி வந்து தின் லைன்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ கையை வந்து ரொம்ப கொஞ்சம் கான்ஷியஸாக வச்சுக்கோங்க. இந்த சுண்டு விரல் போய் அந்த டிசைனில் அப்படி டச் ஆயிரும். ஸோ அதனால் நீங்களும் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து தின் லைன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே போட்டுட்டோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு தின் லைன் போட்டு தின் லைன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி கச்சாமுச்சான்னு இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தின் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கலர் பண்ணோம், அதை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு டிசைன் கிடச்சிரும். பாக்ஸாக இருக்கக்கூடிய டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டிசைன்லேயும் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிறத மட்டும் தான் நம்ம கலர் பண்ணுறோம். சரிங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திக் லைன் கிட்ட நம்ம போகலை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த தின் லைனை மட்டும்தான் நம்ம வந்து கலர் பண்ணுறோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். திக் லைனில் டச் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ நீங்களும் வந்து கவனமாக போடுங்க. ஸோ நம்மளுடைய ஃபைனல் லுக் இந்த கிரிட் வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். அண்ட் இப்போ நம்ம வந்து 4th டிசைன் பார்க்க போகிறோம். 4th டிசைன் வந்து திருப்பியும் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் தான் நம்ம போட போகிறோம். இது ஆக்சுவலி வந்து பார்ட் 1 அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 6 டிசைன்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னொரு வீடியோ வரும், லைக் பார்ட் 2 வந்து கிரிட் வச்சு நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும் கிரிட் டிசைனில் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த டிசைனையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது போட்டதுக்கப்புறம் இதில் வந்து வெறும் தின் லைன் தான், நம்ம வந்து அந்த லைனை வந்து போல் பண்ணலை. ஸோ ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுருங்க. டாட்ஸ் வச்சதுக்கப்புறமா அந்த டாட்டை இப்படி மேலே கீழே வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லைன்ஸில் ஒரு அழகான பூ கிடச்சிரும். பூ மாதிரியான டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த டாட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும். டாட் இல்லை அப்படிங்கிறதே அந்த டாட்டோட டிசைன் தெரியல அப்படின்னா இந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. அந்த டாட் இடத்துல மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து நல்லா வரும். ஸோ நம்ம வந்து மேலே கீழே இழுக்கும்போது நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். சரிங்களா, அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக விசிபிளாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ நம்மளுக்கு புரியுதா? இப்போ அந்த டாட் இருக்கிறதுனால தான் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ஒரு பூ மாதிரியான மாடலுக்கே வருது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து லைக் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த டிசைனை வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. ஸோ இந்த டிசைனும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரியான ட்ரிக்கெல்லாம் சொல்லி தரப்போ ஓகே இது இவ்வளோ ஈஸி தானா, இப்படி ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு அதை மேலேயும் கீழேயும் இழுத்து விடுறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து 4th டிசைன். அண்ட் இப்போ நம்ம வந்து 5th டிசைன் பார்க்கலாம். ஸோ 5th டிசைனுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் லைன்ஸில் தான் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து என்ன நினச்சேன்னா பார்ட் 1ல் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டாண்டிங் லைனாக இருக்கணும், ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் வச்சு யூஸ் பண்ணணும். பார்ட் 2ல் வந்து கிராஸ் லைன் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஓகே, ஒரு ஐடியா இல்லாமல் நான் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுட்டேன். ஸோ இன்ஷால்லா அடுத்த இதுலேயுமே வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான், ஆனால் வேறு டிசைன்ஸ் இருக்கும். இதில் வந்து டிசைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது பார்ட் 2ல்.
ஸோ இப்போ வந்து நம்ம போட்டிருக்க எல்லா லைன்ஸுமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டார்க்கன் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது போல்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கோம், திக் லைனாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி திக் லைனாக மாற்றினதுக்கப்புறமா இந்த 5th டிசைனும் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு டிசைனும் வந்து ஆக்சுவலி சேம் தான், ஆனால் கொஞ்சம் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா லைன்ஸுமே வந்து என்ன பண்ணியாச்சு, டார்க்கன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரிட்டில் பண்ணோம் இல்லையா, லைன்ஸ் இப்படி இழுத்தோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸஸ்லேயுமே நம்ம வந்து அந்த மாதிரி லைன்ஸை வந்து இழுக்கிறோம். நான் ஏன் ஒரு பாக்ஸ் விட்டு பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இப்படியுமே போடலாம், ஒரு பாக்ஸ் விட்டு நம்ம கூட இந்த மாதிரி லைன்ஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவும் வந்து ஒரு டிசைன் தான், ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி அப்படி போட போகிறது கிடையாது. நம்ம வந்து எல்லா பாக்ஸஸையுமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மேபி அவங்களுக்கு வந்து இதை வேறு மாதிரியான ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸும் நம்ம வந்து விட்டுட்டு கூட பண்ணலாம். அப்போது இது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து எல்லா பாக்ஸஸையுமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுவே வந்து ஒரு டிசைன் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டில் வந்து அதை பூவாக மாற்றணும், ஆனால் இதில் வந்து நம்ம பூவாலாம் மாற்ற போகிறது கிடையாது. ஜஸ்ட் அவ்வளோதான், இந்த லைன்ஸ் மட்டும்தான் டிசைனே. இதை நம்ம வந்து கையில் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே இந்த டிசைன் வந்து உள்ளங்கையிலெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய 5th கிரிட். ஸோ நம்ம இந்த அவுட்டர் பாக்ஸை வந்து இதில் கொஞ்சம் நம்ம அப்படியே ஃபில் பண்ணிடலாம். அண்ட் நம்மளுடைய 4th டிசைன்லேயுமே வந்து நம்ம கொஞ்சம் அவுட்டர் பாக்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அதையுமே வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ 4thலேயும் நம்ம வந்து பாக்ஸை வந்து லைக் டார்க்கன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அது கொஞ்சம் எம்டியாக இருக்குது இல்லையா, ஸோ எம்டியாக இருக்க ஸ்பேஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ, லைக் நம்ம வந்து ஏன் டாட் வைக்கக்கூடாது எல்லா பாக்ஸஸ்குள்ளேயும். ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி தெரியும், காலியாக இருக்க மாதிரி எம்டியாக இருக்க மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ நம்ம டிசைன் வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து நம்ம டாட்ஸ் வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 6th டிசைன் பார்க்க போகிறோம். 6th டிசைனுக்கு வந்து நம்ம க்ராஸ் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த 6th டிசைனுக்கு நம்ம வந்து க்ராஸ் லைன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து கவனமாக போடுங்க. பாக்ஸஸோடைய சைஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர், வித் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ அந்த மாதிரியான இதில் தான் நான் வந்து எல்லா பாக்ஸஸையுமே போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து பென்சிலில் லைட்டாக போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்து அந்த பென்சில் மேலே போட்டிருக்கதை வந்து நம்ம கோடுன்னு வச்சு நம்ம டார்க்கன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து லைக் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா லீஃப் மாடல்லாம், ஸோ அந்த லீஃபை தான் நம்ம போடுறோம். நம்ம வந்து இந்த க்ராஸ் லைன்ஸை வந்து என்ன சொல்கிறது, திக்கனே பண்ணலை. ஃபுல்லாக அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தின் லைனாக தான் இருக்குது. ஸோ அந்த தின் லைனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துலேயுமே அப்வர்டாக மேலே பார்க்க இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம் கரெக்டாக. நம்ம வந்து 2 சைடையுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண க்ராஸ் லைன்ஸ், ஓகேவா, அந்த க்ராஸ் லைன்ஸை தான் இப்போ நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ட்ராப்ஸ் போட்டு லீஃப் மாதிரி நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ அதே தான் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அப்படி தான் போட போகிறோம். ஆனால் இதை வந்து நம்ம இன்னொரு சைடு இருக்குல்ல, இப்போ ஆப்போசிட் சைடு இருக்கும்ல, இந்த இன்னொரு லைன் நம்ம மேலே பார்க்க போட்டிருக்கோம்ல, அந்த லைனில் வந்து இதே டிசைன் போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்க ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு ஆயிரும். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த டிசைன் போட வேண்டாம். இதை ஜஸ்ட் நம்ம இப்படியே கூட விட்டுறலாம். லைக் அந்த மேலே இருக்கிறத மேலே பார்க்க போகிறத மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் ஆப்போசிட் சைடில் இருக்க லைனை வந்து நம்ம ஃபில் பண்ணாமல் கூட விட்டுறலாம். அப்போவுமே கூட இது பார்க்க ஒரு மாதிரி நீட்டாக க்ளீனாக தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து அதை ஃபில் பண்ணுறோம். பட் ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரியாக, கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து க்ளீனாக தெரிகிற மாதிரியே தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சைட் ஃபுல்லாக எல்லா லைன்ஸுமே வந்து நம்ம லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு நம்ம ஃபில் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அது நல்லா தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து லீவ்ஸ் மட்டும் போட போகிறோம். குட்டியாக லீவ்ஸ் மட்டும் நம்மளுக்கு அந்த இடத்துல எவ்வளோ வருமோ அவ்வளோதான் போடணும். எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த இடத்த வந்து கச்சா முச்சான்னு ஆக்கிடக்கூடாது. ஸோ அதனால அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு சில இடத்துல வந்து 3 வரும், ஒரு சில இடத்துல வந்து 2 வரும். ஸோ அது பரவாயில்ல, 3 தான் போடணும்னு சொல்லி குட்டியாக இருக்க இடத்துல வந்து நம்ம போட்டு வந்து அதை அன்கம்ஃபர்டபுளாக ஆக்கக்கூடாது அந்த டிசைனை. ஸோ அதனால் நம்ம வந்து 2னா 2 ஓகே ஃபைன், 2 இருந்தாலும் டிசைன் பார்க்க நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த டிசைனை வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இப்போ நம்ம போட்ட டிசைனை வந்து போடாமல் இருந்தால் கூட இந்த டிசைன் வந்து நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ஏன் அது வந்து காலியாக இருக்கணும், ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து சும்மா போட்டிருக்கேன். அண்ட் இதுதான் வந்து பார்ட் 1 கிரிட் டிசைனோட பார்ட் 1. இன்றைக்கி நம்ம வந்து 6 டிசைன்ஸ் கற்றுட்ருக்கோம். அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து இதுக்கப்புறமா இருக்க கிளாஸஸ்லேயும் வந்து பார்ட் 2லேயும் வந்து நிறைய டிசைன்ஸ் பார்ப்போம். இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து மெஹந்தி போட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளுடைய லிங்க் அண்ட்
நம்மளுடைய குரூப்பையும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.